வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 12th பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். தகுதி பொறுத்த வரைக்கும் 12th அல்லது வந்து டிகிரி படிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 21,700 வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தவங்களுக்கு தனியாக, அதே மாதிரி 12th படித்தவங்களுக்கு தனியாக, அது மாதிரி வந்து டிவைட் பண்ணி பல்வேறு போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து சேலரி வைஸ் வந்து 35,000, 21,000 இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 10/4/2023 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதற்கான லாஸ்ட் டேட் 10/4/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஃபயர் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி, டெக்னிக்கல் ஆஃபீஸர், டெப்டி சீஃப் ஃபயர் ஆஃபீஸர், ஸ்டேஷன் ஆஃபீஸர், சப் ஆஃபீஸர், இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56,000, 47,000, 35,000 இது மாதிரிலாம் வந்து இருக்குது. தென் அடுத்தது டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 21,700 இது மாதிரி இருக்குது. சப் ஆஃபீஸர் 35,400. ஸோ இது மாதிரியான கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ஸ்க்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, சீஃப் ஃபயர் ஆஃபீஸர் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர், அதே மாதிரி டெப்டி சீஃப் ஆஃபீஸர், இது மாதிரி டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 83 போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து டிவைட் பண்ணி, அதாவது யூஆர் ஜென்ரல் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி டோட்டலாக 83 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சீஃப் ஃபயர் ஆஃபீஸர் வந்து நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அதில் வந்து அதாவது 50% ஆஃப் மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது பிஇ இன் ஃபயர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஸோ இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிடெக் நீங்கள் ஒரு 60% ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான டெப்டி சீஃப் ஃபயர் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து 12th அல்லது வந்து பிஇயில் வந்து ஃபயர் இன்ஜினியரிங் 60% ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா போதும். ஸ்டேஷன் ஆஃபீஸர், இதுக்கு வந்து 12th அல்லது வந்து ஃபயர் இன்ஜினியரிங்கில் 60% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் சப் ஆஃபீஸர், இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் அல்லது வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. தென் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவும் வந்து கேட்கல. ஸோ இது மாதிரியும் வந்து இருக்குது. செலெக்ஷன் கிரிட்டேரியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உனக்கு வந்து செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும், சயின்ஸு, அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் பேஸ் பண்ணி வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு டெஸ்ட் இது மாதிரிலாம் இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு, விசன், ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். டீட்டெயில்ஸ் ஆஃப் த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் வந்து இருக்கும் போல். ஸோ அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதனோட வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, நியூக்ளியர் ஃபியூயல் காம்ப்ளெக்ஸ்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அணுமின் நிலையத்திலேருந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.